சவுத் ஆப்பிரிக்கா T20 சீரிஸோட 9வது மேட்ச் பேல் ராயல்ஸ் அண்ட் எம்ஐ கேப்டனுக்கு இடையில போலண்ட் பார்க் பேல்ல நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணது பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். போலண்ட் பார்க் பொறுத்த வரைக்கும் ட்ரெடிஷனல் சவுத் ஆப்பிரிக்கா விக்கெட் இல்ல. பெருசா பேஸ் அண்ட் போன்ஸ் இருக்காது பிட்ச்ல. ஆல்மோஸ்ட் சப்கான்டினென்ட் பிட்ச் மாதிரி தான். இனிஷியலா பேசஸுக்கு சீம் மூவ்மெண்ட் இருக்கும். ஸ்பின்னர்ஸுக்கு இங்க நல்ல டேன் கிடைக்கும். T20ஸ்ல இங்க ஷம்சி தான் லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல கூட முஜீப் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுவும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் குரூஷலா இருப்பாங்க. ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல டெக்கில் அடிச்சு போடுற பவுலர்ஸ் தென் கட்டர்ஸ் அண்ட் ஸ்லோ பால் போடுற பவுலர்ஸ் இங்க எஃபெக்டிவா இருப்பாங்க. ஈவினிங் கேம் ஆனதால செகண்ட் இன்னிங்ஸ்ல பால் கொஞ்சம் ஈஸியா பேட்டுக்கு வரும். லாஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல சன்ரைசர்ஸ் ஸ்கோர் பண்ண 175 ரன்ஸை பேல் ராயல்ஸ் ஈஸியா சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. ஓவராலா 10 சவுத் ஆப்பிரிக்கா T20 மேட்சஸ் இங்க நடந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 6 டைம்ஸும் சேஸ் பண்ண டீம் 4 டைம்ஸும் இங்க வின் பண்ணிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரா 153 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 208 ரன்ஸை சன்ரைசர்ஸும் லோவஸ்ட் ஸ்கோர் 81 ரன்ஸை JSKவும் இங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 4 டைம்ஸும் 152 169 4 டைம்ஸும் எபோவ் 190 2 டைம்ஸும் இங்க ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பேல் ராயல்ஸ் தென் எம்ஐ கேப்டன் மோதின ஃபர்ஸ்ட் மேட்ச்ல எம்ஐ கேப்டன் வின் பண்ணாங்க. எம்ஐ கேப்டன் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சன்ரைசர்ஸை பீட் பண்ணாங்க. தென் செகண்ட் மேட்ச்ல JSK கிட்ட லாஸ் ஆனாங்க. மூணாவது மேட்ச்ல பேல் ராயல்ஸை பீட் பண்ணாங்க. இங்க மறுபடியும் பேல் ராயல்ஸ் கூட ஆட போறாங்க. லாஸ்ட் மேட்ச்ல ரிக்கல்டன் 11ல ஆடி இருந்தாரு. ரிக்கல்டன் உள்ள வந்ததும் டாப் ஆர்டர் பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிருக்கு. இங்கிரமுக்கு பதிலா வேற பேட்டர்ஸை ட்ரை பண்ணுவாங்களா பார்க்கணும். மற்றபடி சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. ஆல்மோஸ்ட் சேம் லோனோட போவாங்கன்னு தான் தோணுது. ட்ரெண்ட் போல்ட், ரபாடா, ரஷீத் கான் தென் ஜார்ஜ் லிண்டே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒமர் சாய் தென் போர்ஜியேட்டர் கடையில் ஓவர்ஸ் ஷேரிங் இருக்கும். பவர் பிளேல போல்ட், ஒமர் சாய் தென் ரபாடா 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ்ல போல்ட், ரபாடா, ஒமர் சாய், போர்ஜியேட்டர் 1 ஓவர் பவுல் பண்ணலாம். பேல் ராயல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல சன்ரைசர்ஸை பீட் பண்ணாங்க. தென் செகண்ட் மேட்ச்ல எம்ஐ கேப்டன் கிட்ட லாஸ் ஆயிருக்காங்க. ராயல்ஸ் பேட்டிங் கொஞ்சம் வீக்கா இருக்கிற மாதிரி தோணுது. பேட்டிங்ல சேஞ்சஸ் எதுவும் பண்ணுவாங்களா பார்க்கணும். பட் பவுலிங்ல பெருசா சேஞ்சஸ் பண்ண வாய்ப்பில்லை. ஃபார்ச்சூன், மப்பாக்கா, முஜீப், இங்கிடி தென் கேலிம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேல ஃபார்ச்சூன் 3 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணியிருந்தார் லாஸ்ட் மேட்ச்ல. தென் முஜீப் அண்ட் மப்பாக்கா 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணாங்க. டெத் ஓவர்ஸ்ல மப்பாக்கா 2 ஓவர் தென் கேலிம், இங்கிடி தென் முஜீப் 1 ஓவர் பவுல் பண்ணாங்க லாஸ்ட் மேட்ச்ல. எம்ஐ கேப்டன் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிக்கல்டன் பேட்டிங் ஓபன் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 8 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் நல்ல பிளேயர். லாஸ்ட் 2 சீசன்லையும் எம்ஐக்கு கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பிளேயர். சவுத் ஆப்பிரிக்கா T20ல 40 ஆவரேஜ்ல 684 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் ராயல்ஸ் 39 ஆவரேஜ்ல 154 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஒரு மேட்ச்ல 94 ரன்ஸ் எல்லாம் ஸ்கோர் பண்ணிருக்காரு. பட் இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல 10 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணிருக்காரு. எகென்ஸ்ட் ஃபார்ச்சூன் கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. 3 டைம்ஸ் அவுட் ஆயிருக்காரு. பட் நல்ல பிளேயர், டீம்ல கன்சிடர் பண்ணணும். ரிசா ஹெண்ட்ரிக்ஸ் 1 டவுன்ல பேட்டிங் ஆடுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 59 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸ்பின்னர்ஸை டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். ராயல்ஸ்ல ஏர்லி ஓவர்ஸ் ஆல்மோஸ்ட் முஜீப் அண்ட் ஃபார்ச்சூன் தான் அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஸோ ஹெண்ட்ரிக்ஸ் நல்லா ஆட முடியும். எகென்ஸ்ட் ராயல்ஸ் 52 ஆவரேஜ்ல 155 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 2 50s அடிச்சிருக்காரு. பட் இந்த வென்யூல 3 இன்னிங்ஸ்ல 52 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வாண்டர் டுசேன் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 43 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டீசன்ட் பிளேயர். ரிக்கல்டன் 11ல வந்தது வாண்டர் டுசேனுக்கு பூஸ்டா இருக்கும். எகென்ஸ்ட் ராயல்ஸ் 35 ஆவரேஜ்ல 141 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இந்த வென்யூல சவுத் ஆப்பிரிக்கா T20ஸ்ல நம்பர்ஸ் பெருசா இல்ல. பட் ஓவராலா சவுத் ஆப்பிரிக்காக்காக சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கு. பட் வாண்டர் டுசேன் ரீசன்ட் டைம்ஸ்ல லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. டிவல்ட் பிரேவிஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 50 அடிச்சது. அடுத்த 2 மேட்ச்லயும் பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. ஓவராலா சவுத் ஆப்பிரிக்கா T20ஸ்ல 24 ஆவரேஜ்ல 470 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் ராயல்ஸ் 5 மேட்ச்ல 96 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தென் இந்த வென்யூல 2 இன்னிங்ஸ்ல 2 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு.
இன்கேஸ் டாப் ஆர்டர் ஃபெயில் ஆயிட்டா பிரிவிஸ் டீசெண்டா ஆட முடியும். காலின் இங்கிரம் ரீசெண்டா டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நல்லா ஆடிட்டு இருக்காரு. பட் இங்க பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. சவுத் ஆப்பிரிக்கா T20ஸ்லயும் ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. 13 ஆவரேஜ்ல தான் பேட்டிங் ஆடி இருக்காரு. இந்த வென்யூலையும் நம்பர்ஸ் பெருசா இல்ல. ஒமர் சாய் பவுலிங்ல 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. ஹோட்ஜியேட்டர் இனிஷியலா பவுல் பண்ணாததால ஒமர் சாய் 3 ஓவர் பவுல் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் மேட்ச்ல. அதர்வைஸ் 1-2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாரு. பட் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணா ஷுவரா 1-2 விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் பேட்டிங்ல ரொம்ப டவுன்ல ஆடுறாரு. T20ஸ்ல பேட்டிங் நம்பர்ஸ் பெருசா இல்ல. பட் ஒரு பவுலரா டீம்ல கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். டெத் ஓவர்ஸ்ல சம்டைம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ஜார்ஜ் லிண்டே சூப்பர் ஃபார்ம்ல ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் பேட்டிங்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. லாஸ்ட் மேட்ச்ல மிடில்ல பவுல் பண்ணியிருந்தாரு. சம்டைம் இங்க பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். எகென்ஸ்ட் ராயல்ஸ் பவுலிங்ல விக்கெட்ஸ் அந்த அளவுக்கு எடுக்கல. பட் ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. ஸோ டீம்ல ட்ரை பண்ணணும். ஹோட்ஜியேட்டர் ஃபர்ஸ்ட் மேட்ச் பவுலிங்ல 5 எடுத்திருந்தாரு. அடுத்த 2 மேட்ச்லயும் பவுலிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் பேட்டிங்ல சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. பேட்டிங்ல ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்கு. பவுலிங்ல லாஸ்ட் மேட்ச் ஒரு ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் 2 ஓவர்ஸ் கிட்ட பவுல் பண்ணலாம். தென் பேட்டிங்ல டீசெண்டா ஆட முடியும். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்றதால டீம்ல கன்சிடர் பண்ணணும். ரஷீத் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. ஓவராலா சவுத் ஆப்பிரிக்கா T20ஸ்ல ரெக்கார்ட்ஸ் பெருசா இல்ல. பட் இந்த வென்யூல ஸ்பின்னர்ஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். எகென்ஸ்ட் ராயல்ஸ் 3 இன்னிங்ஸ்ல 3 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலும் டீசெண்டா ஆடக்கூடிய பிளேயர். ரபாடா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு. தென் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு. லாஸ்ட் மேட்ச்ல 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 2 ஓவரையும் மெய்டன் ஓவர்ஸா பவுல் பண்ணியிருந்தாரு. எகென்ஸ்ட் ராயல்ஸ் 4 இன்னிங்ஸ்ல 5 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. இந்த வென்யூல டீசெண்டா பவுல் பண்ணிருக்காரு. ட்ரெண்ட் போல்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல விக்கெட்ஸ் எடுக்கல. பட் டீசெண்டா பவுல் பண்ணியிருந்தாரு. இனிஷியலா பிட்ச்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ விக்கெட்ஸ் எடுக்க முடியும். டெத் ஓவர்ஸ்ல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. டெத் ஓவர்ஸ்லயும் விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்கு. பால் ராயல்ஸ் விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் தினேஷ் கார்த்திக் அண்ட் பிரட்டோரியஸ். இதுல கார்த்திக் தாங்கள ஒர்க் பண்ணுவாரு. நம்பர் 7ல ஆடுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ரன் அவுட் ஆயிருந்தாரு. பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். லாஸ்ட் ஓவர்ஸ்ல குயிக்கா 20-30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். பிரட்டோரியஸ் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லயும் சூப்பரா ஆடி இருந்தாரு. அண்டர் 19 பிளேயர். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 97 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு இந்த வென்யூல. லாஸ்ட் மேட்ச்லயும் 26 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஃபியர்லெஸ்ஸா ஆடுறாரு. டீசெண்டா ஆட முடியும். டேவிட் மில்லர் டீமோட கேப்டன் நம்பர் 5ல ஆடுவாரு. T20ஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர். இந்த வென்யூல 29 ஆவரேஜ்ல 201 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் மும்பை 28 ஆவரேஜ்ல 113 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. டீசன்ட் பிளேயர். 30-34 ரன்ஸ் ஆவரேஜா ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர். ஜோ ரூட் பேட்டிங் ஓபன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல 50 அடிச்சிருந்தாரு. தென் லாஸ்ட் மேட்ச்ல 26 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ரீசன்ட் டைம்ஸ்ல T20s அதிகமா ஆடுறது இல்ல. பட் டெஸ்ட்ல சூப்பர் ஃபார்ம்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற பிளேயர். நல்ல பிளேயர். டீசெண்டா ஆட முடியும். ரூட் எகென்ஸ்ட் ட்ரெண்ட் போல்ட் அண்ட் ரபாடா கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்காரு. லாஸ்ட் மேட்ச்ல கூட ரபாடா கிட்ட தான் அவுட் ஆயிருந்தாரு. சாம் ஹெயின் நல்ல T20 பிளேயர். ஓவராலா T20ஸ்ல 39 ஆவரேஜ்ல 4500 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லாஸ்ட் மேட்ச்ல 20 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. பட் ஆல்மோஸ்ட் 23 பால்ஸ் கிட்ட ஃபேஸ் பண்ணியிருந்தாரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க டீம்ல. ரிஸ்கா வேணா டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிளிக் ஆகலாம். வான் பூரன் T20ஸ்ல ஆல்மோஸ்ட் 28 ஆவரேஜ்ல ஆடிட்டு இருக்கிற பிளேயர். பட் ரீசன்ட் ஃபார்ம் அவ்வளோ கிரேட்டா இல்ல. லாஸ்ட் 6 இன்னிங்ஸ்ல 5 தடவை சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்ல அவுட் ஆயிருக்காரு. இங்க டவுன் ஆர்டர்ல பேட்டிங் ஆடுறாரு. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆயிட்டா ஸ்டெடி பண்ணி ஆடலாம். வேணா கிராண்ட் லீக்ல ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. கேலிம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல 3 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருந்தாரு. ரீசன்ட் டைம்ஸ்ல ஆல்மோஸ்ட் 1-2 விக்கெட்ஸ் வச்சு எடுக்கிறாரு எவ்ரி மேட்ச்லயும். பட் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல விக்கெட்ஸ் எடுக்கல. சவுத் ஆப்பிரிக்கா T20ஸ்ல 5 இன்னிங்ஸ்ல 4 விக்கெட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் இங்க டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்கலாம். லுங்கி இங்கிடி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ்ல 1 ஓவர் பவுல் பண்ணுவாரு.
தென் மிடில்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. இங்கடி ரீசெண்டா விக்கெட் டேக்கிங்ல பெருசா இல்ல T20ஸ்ல. லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல விக்கெட்ஸ் எடுக்கல. பட் இங்க ஓவராலா டீசெண்டா பவுல் பண்ணியிருக்காரு. 11 மேட்ச்ல 13 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காரு. எம்ஐக்கு அகேன்ஸ்டா இங்க 2 மேட்ச்ல 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீம்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. விக்கெட்ஸ் எடுத்தா கொத்தா 2-3 விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய பவுலர். முஜிபுர் ரஹ்மான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் மிடில் ஓவர்ஸ்ல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. இங்க பவர் பிளேல 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இங்க 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. பட் எம்ஐல டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் ஆஃப் பிரேக் பவுலர்ஸை டீசெண்டா ஆடுவாங்க. லாஸ்ட் மேட்ச் பவுலிங்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. பட் பேட்டிங்ல 34 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இங்க ராயல்ஸ் பவுல் ஃபர்ஸ்ட் பண்ணா விக்கெட்ஸ் எடுக்கலாம். தென் பேட்டிங்லயும் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்க முடியும். ஃபார்ச்சூன் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச்ல பவர் பிளேல அதிகமான ஓவர்ஸ் பவுல் பண்ணியிருந்தாரு. எம்ஐல ரிக்கல்டன் அண்ட் வாண்டர் டுசென் எகென்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. ஸோ ஃபார்ச்சூன் விக்கெட்ஸ் எடுக்கலாம். ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் பீப்புள் தான் டீம்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. மப்பாக்கா ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த வென்யூல 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. தென் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. டெத் ஓவர்ஸ்ல 2 ஓவர் பவுல் பண்றாரு. ஆல்மோஸ்ட் 20th ஓவரை மப்பாக்கா தான் பவுல் பண்ணுவாரு. ஸோ விக்கெட்ஸ் எடுக்க சான்சஸ் அதிகம். தென் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல 22 ரன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டீம்ல கன்சிடர் பண்ணுங்க. இந்த டீமை பாருங்க. இதுல ரூட் அண்ட் ஹென்ட்ரிக்ஸ் இல்ல. இங்க போல்ட் இல்ல. போர்ஜியேட்டருக்கு பதிலா ஜோ ரூட்டை ட்ரை பண்ணலாம். தென் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தா ப்ரொட்டோரியஸுக்கு பதிலா கூட ட்ரை பண்ணலாம். எம்ஐல இனிஷியலா குவாலிட்டி பவுலர்ஸ் இருக்காங்க. தென் ஹென்ட்ரிக்ஸ், சாம்ஹேன், கேலிம், இங்கிடி, தென் ஃபார்ச்சூனை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு போர்ஜியேட்டர், ஜார்ஜ் லிண்டே, தென் ரிக்கல்டனை ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல வாண்டர் டுசென், ரபாடா, தென் ப்ரொட்டோரியஸை ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மேலும் இதே மாதிரி ஃபேண்டசி வீடியோஸுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஃபேண்டசி சம்பந்தமான அப்டேட்ஸுக்கு கிரிக்கெட் பேசுவோம் டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லாஸ்ட் மினிட்ஸ்ல டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம்ல கொடுக்கப்படும். மிக்க நன்றி.